வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா HTML கோடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். HTML கோடு அப்படி என்னன்னு தெரியாதவங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். HTML கோடை பற்றி எனக்கு முழுசாக தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பேசிக்காக சில விஷயங்கள் தெரியும். அந்த பேசிக்காக சில விஷயங்கள் தெரியுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பிளாகர் வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அதை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பிளாகர் வெப்சைட் வந்து யூடியூப்ல போடுற வீடியோவை இதில் வந்து டெக்ஸ்ட்டாக நான் வந்து என்னுடைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்காக தான் இந்த ஒரு வெப்சைட்டை வந்து நான் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வெப்பை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு HTML கோடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் உருவாக்குறதா இருக்கட்டும், ஒரு வெப்சைட்டை வந்து அதாவது டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த HTML கோடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளே ஸ்டோரில் வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் உருவாக்குறதுக்கும், இல்லை வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் இந்த மாதிரி கேம்ஸு இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஆப்ஸ் வந்து உருவாக்குறதுக்கு HTML கோடு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். HTML கோடு மட்டும் தெரிஞ்சால் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது கூட இந்த ஜாவா ஸ்கிரிப்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா CSS இந்த மாதிரி சில விஷயங்கள் அடிஷனல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்போர்ட் நான் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து இந்த பேசிக்காக சில விஷயங்கள் தெரியும் HTML கோடை பற்றி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இப்படி மூவ் ஆகுறதுக்கும் அந்த HTML கோடு தான் காரணம். அந்த HTML கோடில் சில விஷயங்கள் வந்து எடிட் பண்ணுறது மூலமாக என்னால் இதை வந்து எடிட் பண்ண முடியும். இப்போது HTML கோடு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ HTML கோடுங்கிறது இப்படி தான் ஷோ ஆகும். இது வந்து பார்க்குறவங்களுக்கு இது என்னங்கிறது புரியாது. ஆனால் என்னுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து எப்படி அவங்களுக்கு ஷோ ஆகும் அப்படிங்கிறத காட்டுறேன். அவங்களுக்கு வந்து இப்படி தான் ஷோ ஆகும். இப்போ ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு 1 by 1 ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் அந்த HTML கோடு வந்து வெப்பில் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதாவது இங்கே இருக்கிற இந்த HTML கோடு தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒவ்வொரு இமேஜாக மாறி மாறி காட்டுது. ஸோ இந்த HTML கோடை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இப்போ வந்து ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம ஈஸியாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும். இப்போது எனக்கு ஒரு HTML கோடு தேவைப்படுது, அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி எடிட் பண்ண முடியுமானா என்னால் எடிட் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி HTML கோடில் இருக்கிற சில விஷயங்களை வந்து என்னால் கரெக்ஷன் பண்ண முடியும். இப்போ HTML கோடு வேணும் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணணும்னா, ChatGPT இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான HTML கோடு வேணும் அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இதில் வந்து சோசியல் மீடியா ஐகான் HTML கோட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் அதுவே இங்கே எனக்கு வந்து HTML கோடு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போது இதை பார்க்கும்போது இப்போது காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஒரு இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த HTML கோடு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத இப்போ நான் வியூ பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 லோகோ இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இதுதான் அந்த HTML கோடுன்றது. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஆனால் இங்கே எதுலையுமே இமேஜ் உங்களுக்கு தெரியல பார்த்தீங்களா. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் தெரியும், சின்னதாக தெரியும். இப்போ இதில் வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து கோடிங் நாலேஜ் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சில விஷயங்களை மட்டும் எடிட் பண்ணாலே இதில் அதை வந்து நம்ம வந்து மாற்றிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 லோகோ தான் இருக்குது. எனக்கு அடிஷ்னலாக இன்னும் 2 லோகோ எனக்கு வேணும் அப்படிங்கிறப்போ, அதாவது வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் யூடியூப், இந்த 2 லோகம் இதில் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா வெரி சிம்பிளான ஒரு மெத்தட் தாங்க. இப்போது இந்த இடத்துல ஃபேஸ்புக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை காப்பி பண்ணி நீங்கள் லாஸ்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணாலே போதும். இது வந்து ஃபேஸ்புக் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ட்விட்டர் இல்லைன்னு இன்ஸ்டாகிராம், இதில் எதை வேணால் காப்பி பண்ணலாம். இதில் வந்து இன்ஸ்டாகிராமை இது ஃபுல்லாகவே நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏரோ மார்க் வச்சுட்டு, அதாவது கர்சரை வச்சுட்டு ஒரு என்ட்ரு ஒன்று தட்டுங்க. தட்டிட்டு அதுக்கு கீழே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் இன்ஸ்டாகிராம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்னு டைப் பண்ணாலே போதும். அந்த இன்ஸ்டாகிராமை டெலிட் பண்ணிவிட்டு ஸோ வாட்ஸ்அப்னு டைப் பண்ணாலே போதும். அதுக்கு கீழேயும் இன்ஸ்டாகிராம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் டெலிட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்னு டைப் பண்ணாலே போதும். ஸோ வாட்ஸ்அப்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 3 லோகோ தான் இருக்குது. இப்போ இந்த பேஜை வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு அடுத்ததாக வாட்ஸ்அப் அதனுடைய லோகோ இங்கே ஷோ ஆகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்மளுக்கு அதை வந்து எந்த இடத்துல எடிட் பண்ணணும் அந்த விஷயம் தெரிஞ்சாலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து HTML கோடு என்ன அப்படின்றது அதை எடிட் பண்ணுற விஷயத்தையும் நம்ம வந்து கற்றுக்கலாம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கும் போது எனக்கு இதை பற்றி தெரியாது. ஆனால் பிளாகர் வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் இதை வந்து எடிட் பண்ணுற விஷயத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். இப்போது வாட்ஸ்அப்னு இருக்குது. இதுக்கு அடுத்ததாக நான் வந்து யூடியூப் லோகோ இந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ நான் வந்து அந்த யூடியூப் லோகோ வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் இதில் வந்து இது கோடு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதில் யூடியூப்னு டைப் பண்ணாலே போதும். எனக்கு வந்து அந்த இடத்துல யூடியூப் லோகோ வந்து ஷோ ஆகும். இப்போ மறுபடியும் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா என்ட்ரு ஒன்று தட்டிட்டு கீழே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் இருக்குது பார்த்தீங்களா, இதை டெலிட் பண்ணிவிட்டு நான் யூடியூப்னு டைப் பண்ணுறேன். அதே மாதிரி கீழேயும் இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதை டெலிட் பண்ணிவிட்டு நான் யூடியூப்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ யூடியூப்னு டைப் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்துட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ அந்த பேஜை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த யூடியூபோட லோகோ இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு இமேஜையும் நம்ம வந்து எடிட் பண்ணல, எந்த ஒரு இமேஜையும் காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணல, எந்த ஒரு இமேஜும் நம்ம இன்சர்ட் பண்ணவும் இல்லை. வெறும் கோடிங் மூலமாக லெட்டர்ஸ் மூலமாக தான் நம்ம அந்த
டைப் பண்ணோம். டைப் பண்ணுறதுலே நமக்கு இங்கேயே ஷோ ஆகுது பார்த்தீங்கன்னா, இப்போ மறுபடியும் யூடியூப் லோகோ வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த HTML கோடை பற்றி. இந்த HTML கோடு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இப்போ தெரிய வருதுங்களா. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அனிமேஷன் லெட்டர்ஸ் இந்த இடத்துல மூவ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அனிமேஷன் லெட்டர்ஸை கூட நம்ம வந்து கொண்டு வரலாம். அதுக்கும் வெரி ஈஸி தாங்க. இதுக்கு வந்து நம்ம பெரிய நாலேஜ், இந்த கோடிங் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நமக்கு இங்கிலீஷ் டைப் பண்ண தெரிஞ்சாலே போதும், கேள்வி கேட்க தெரிஞ்சாலே போதும். நமக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சே நம்ம இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நம்மளால் கற்றுக்க முடியும். இப்போ வந்து இதில் எனக்கு வந்து இந்த இதே மாதிரி அனிமேஷன் லெட்டர்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறத இங்கே நான் டைப் பண்ணுறேன். அனிமேட்டட் டெக்ஸ்ட் HTML கோட் அப்படின்னு இங்கே டைப் பண்ணியிருக்கிறேன். டைப் பண்ணிட்டு இப்போ வந்து என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ எதுவுமே நம்ம வந்து அதை தெரிஞ்சுட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலே போதும். அதை வச்சு நம்ம படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். இப்போ இந்த HTML கோடை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இதே இடத்துல நான் வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த HTML கோடோட வியூவை இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர்ஸ் வந்து போகுது பார்த்தீங்களா, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இந்த இடத்துல மூவ் ஆகுது. ஸோ இதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல 2 செகண்டுன்னு போட்டு பார்த்தீங்களா, அதாவது 2S போட்டுருக்கீங்களா, 2Sன்னு போட்டு பார்த்தீங்களா, இது வந்து 2 செகண்ட்ஸ். 2 செகண்ட்ஸில் இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதே இது ஒரு 10 செகண்ட்ஸுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி போட்டோம்னா, இப்போ வியூ பண்ணி பார்க்கும்போது ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வருது. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து ஒரு HTML கோட் மூலமாக ஒரு லெட்டர்ஸ் அனிமேஷனும் சரி, ஒரு பிக்சரை கூட நம்மளால் உருவாக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. இதையும் நம்ம வந்து எடிட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஹலோ வேர்ல்டு எங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதை எடிட் பண்ணாலே நமக்கு அங்கே ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ஈஸியாக 1 by 1 நம்ம வந்து கற்றுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல A to Z தகவல்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா A to Z தகவல் இங்கே வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து அனிமேஷன் மாதிரி வந்து போட்டு பார்த்தீங்களா. ஸோ இதுதாங்க HTML கோடு. ஸோ வெப் டிசைனிங் பண்ணுறது இந்த HTML கோடு மூலமாக தான் நான் வந்து வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், அப்ளிகேஷன் உருவாக்குறதா இருக்கட்டும், இந்த HTML கோடு தெரிஞ்சிருந்தாலே போதும். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இதுலேருந்து கற்றுக்கலாம். ஓகே நண்பா, HTML கோடை பற்றி எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தான் ஓரளவுக்கு என்னால் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.